ஹலோ போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரோடு பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து தற்போது தொழிற்சங்க நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து கழக தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வு, ஓய்வு கால பலன் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று அமைச்சர் முன்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இறுதியாக பல மணி நேரம் நாங்கள் பேசினோம். பேசிய பிறகும் அரசு இந்த துறையை ஒரு சேவைத்துறையாக கருதி அதில் ஏற்படக்கூடிய இழப்புகளை எல்லாம் அவர்களே பொறுப்பேற்று தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து பலன்களையும் எந்தவித தங்கு தடையுமின்றி வழங்குவதற்கு உத்தரவாதம் அளித்தால் ஒழிய எங்களால் வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற முடியாது என்பதை திட்டவட்டமாக நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம். ஆகவே அதற்கு அரசிடமிருந்து எந்தவித பதிலும் இல்லாததால் வேலை நிறுத்தம் என்பது திட்டமிட்டபடி நடைபெறும். ஆமாம். அதாவது போக்குவரத்து அமைச்சர் 750 கோடி ரூபாய் ஏற்கனவே வழங்கிய அந்த தொகைக்கு மேல் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுப்போம், 500 கோடி கொடுப்போம், நீங்கள் தொலைக்காட்சியிலே போட்டுக்கொண்டிருக்க 1250 கோடி என்றெல்லாம் அது அடுத்த செப்டம்பரில் தருவோம், அதை ஏற்றுக்கொண்டு போங்கள் என்று தான் அவருடைய கடைசியாக அவர் சொன்னார். ஆனால் 1700 கோடி என்கிற எங்களுடைய பாக்கியே அதன் மூலமாக நிறைவேறாது, அடுத்த செப்டம்பரிலும் நிறைவேறாது. அதைவிட முக்கியமான பிரச்சனை இந்த கழகங்களின் பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன? வரவுக்கும் செலவுக்கும் இருக்கிற இழப்பை ஈடுகட்ட வேண்டும். அரசு அதற்கு உரிய ஒரு முடிவை கொள்கை அடிப்படையில் எடுத்து அறிவிக்காமல், பக்கத்தில் இருக்கிற மாநிலம் கேரளத்தில் 1000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு 1000 கோடி, அடுத்த ஆண்டு 1000 கோடி, மொத்தம் 3000 கோடி ரூபாய் போக்குவரத்து கழக செயல்பாட்டிற்காக ஒதுக்குவோம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். பென்ஷனிலே 50% பென்ஷனை அரசு பொறுப்பேற்று கொடுத்து விடும் என்று கேரள அரசு அறிவித்திருக்கிறது. அது கொள்கை முடிவு, பட்ஜெட் அறிவிப்பு. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை முடிவை இந்த அரசு அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போது வரை அதற்கு பதில் இல்லை. ஆகவே இப்போது அமைச்சர் அறிவித்திருக்கிற எங்கள் கடனிலே ஒரு பகுதியை கொடுப்போம் என்று அறிவித்திருக்கிற அந்த அறிவிப்பை வைத்து கொண்டு மட்டும் நாங்கள் வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற இயலாது. ஆகவே வேலை நிறுத்தம் நாளைக்கு திட்டமிட்டபடி தொடரும். அரசு போக்குவரத்து கழகங்களை இப்போது அரசாங்கம் எல்லா வகையிலும் தலையிட்டுக் கொண்டிருக்கிறது. அரசு போக்குவரத்து கழகம் தனியாக இயங்குவது என்பதை அரசாங்கம் அனுமதிக்காமலேயே பண்ணி கொண்டிருக்கிறது. அரசு போக்குவரத்து கழகத்துக்கு ஏற்படக்கூடிய இழப்பை இது அரசுக்கு சொந்தமான முழுக்க 100% அவங்களுடைய ஷேர் தான் அதில் இருக்கிறது என்ற வகையிலே அரசு இதனுடைய முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதாவது ஏற்கனவே வேலை நிறுத்தம் என்று நாங்கள் அறிவித்திருக்கிற சூழ்நிலைமையிலே கைதையே ஆரம்பித்து விட்டார்கள். நாமக்கல்லிலே சிங்காரம் என்கிற ஒரு தொழிலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். 12 பேர் ராமநாதபுரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 12 பேர் சேலத்திலே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேலை ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா இடங்களிலும் போலீஸை போட்டு ஒரு வேலை நிறுத்த சூழ்நிலையை அவர்கள் தான் உண்டாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அதே மாதிரி தொழிலாளிகள் பணியிலிருந்து இறங்கும் போது அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்ந்து வேலை செய்வேன் என்று கையெழுத்து போடு என்று கேட்கிறார்கள். முடியாது என்று சொல்லுகிற தொழிலாளியை உன்னை சஸ்பெண்ட் செய்வேன் மற்றது என்று மிரட்டுகிறார்கள். அப்படி கையெழுத்தெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலைகள் காரணமாக கோபப்படுகிற தொழிலாளிகள் பல இடங்களிலே இப்போதே வண்டியை விட்டு போகிற ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அரசு இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கை முழுக்க தொழிலாளர் விரோத நடவடிக்கை. வேலை நிறுத்தத்தை தவிர்ப்பதற்கு உரிய பொறுப்பான நடவடிக்கை அரசு தரப்பில் இல்லை. மொத்தம் இருக்கிற தொழிலாளர் அத்தனை பேரும் இந்த வேலை நிறுத்தத்திலே பங்கெடுப்பார்கள். அண்ணா தொழிற்சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களும் இதில் பங்கெடுப்பார்கள். அவர்களும் தொழிலாளிகள் தான். அவர்களுக்கும் பென்ஷன் இல்லை, அவர்களுக்கும் டிஆர்எஸ் இல்லை.
அவர்களுக்கும் எல்லா குடுமையும் இருக்கிறது. அரசு தரப்பை பொறுத்தவரைக்கும் அண்ணா தொழிற்சங்க ஓட்டுநர்கள், பயிற்சி ஓட்டுநர்கள், அந்த தனியார் பேருந்து ஓட்டுநர்களை வச்சு நாளைக்கு பேருந்து இயக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். விபத்துகள் அதிகரிக்கிற வாய்ப்பு உண்டா? அந்த முயற்சிகளை அவர்கள் எப்போதும் வாடிக்கையாக செய்கிறது வழக்கம்தான். அதையும் நாங்கள் முறியடிப்போம். சார், இப்ப பல இடத்துலயே பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகமாக குவிக்கப்பட்டிருக்காங்க, கண்ணீர் புகைப்படம் கூட வச்சிருக்காங்க. இது எப்படி பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வந்த நிலையில இப்படி வச்சிருக்காங்க? அதான் அவர்கள் வேலை நிறுத்தத்தை தூண்டி விடுகிறார்கள். ஜனநாயக அரசு என்று மாறி போலீஸ் அரசாகி கொண்டிருக்கிறது. வந்து பேச தயாரா இருக்கீங்களா? பேசுவோம். எப்பொழுது அழைத்தாலும் பேசுவோம். அது அரசு எடுத்த நடவடிக்கைகள், போலீஸ் எடுத்த நடவடிக்கை, நிர்வாகம் சஸ்பெண்ட் பண்ணுவது அல்லது கையெழுத்து கேட்டு கட்டாயப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள் காரணமாக பல இடங்களிலே வண்டி நிற்கிற சூழ்நிலை அவர்கள் தான் உண்டாக்கி இருக்கிறார்கள். ஆத்திரம் மூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பேருந்து சார், வேலை நிறுத்தத்தில் எல்லா பேருந்தும் இயங்காதுன்னு சொல்றோம். அவங்க வந்து கட்டாயப்படுத்தி சில பேரை பயன்படுத்தி ஓட்ட முயற்சி பண்ணலாம். எத்தனை எங்ககிட்ட கணக்கு கேட்டு இருக்கீங்க சார்? நாளைக்கு மாலையில கேளுங்க சொல்றோம். எங்ககிட்ட யாரும் அப்படி சொல்லுங்க. எங்ககிட்ட கலந்துக்க மாட்டேன்னு எந்த தொழிற்சங்கமும் சொல்லல. தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தமிழக அரசிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராததால் திட்டமிட்டபடி நாளை முதல் போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்று தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள்.